வணக்கம் அன்பர்களே, நான் உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ். ஃபியூச்சர் அஸ்ட்ராலஜி டிவி மூலமாக இந்த தை மாத பலன்களை 12 ராசிகளுக்கும் டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம். இந்த பதிவை முழுசாக பாருங்க. நிச்சயமாக ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. இந்த சேனலை ஃபஸ்ட்டு டைம் நீங்கள் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. மீனம் ராசி அன்பர்களே, இந்த தை மாதம் என்ன பலன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது, உங்கள் ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் 4ஆம் இடத்துல சுகஸ்தானத்தில் போய் அமர்ந்து வக்ரமாக உட்கார்ந்துருக்கு. உங்கள் ராசியில் சனி பகவான் உட்கார்ந்துருக்கார். விரையாதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் உங்கள் ராசியில் உட்கார்ந்துருக்கு. அப்போது ராசியில் சனி இருக்கும்போது கொஞ்சம் மந்தம், கொஞ்சம் டல்லாக இருக்கிற மாதிரியான ஒரு அமைப்புகளை உருவாக்கும். மற்றபடி பெரிய பாதிப்புங்கிறது இல்லை. அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா, எந்த ஒரு புதிய விஷயமாக இருந்தாலும் கொஞ்சம் யோசித்து செய்யணும் இந்த மீனராசி என்பர்கள். ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, உங்களுக்கு இப்போ 7.5 சனியில் ஜென்ம சனி ஓடிட்டுருக்கு. மனக்குழப்பம் இருக்கும். தெளிவான டிசிஷன் எடுக்க முடியாத சந்தர்ப்பங்களை உருவாக்கும். எதையாவது நினைத்து கொண்டு வருத்தப்பட்டு இருப்பீங்க. வேலையில் இடைஞ்சலாக இருக்குது, அழுத்தமாக இருக்குது, ப்ரெஷராக இருக்குது அப்படின்னு நினைப்பீங்க. இல்லைன்னா ட்ராவல் அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறீங்க. இல்லை வேலைப்பளு அதிகமாக இருக்குன்னு நினைப்பீங்க. இல்லை ஒர்க்கில் ப்ரெஷர் அதிகமாக இருக்குது, அதிகமாக வேலை கொடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி. ஸோ ஏதோ ஒரு வகையில் மனம் என்கின்ற தன்மை, அந்த சந்திரன் மனம் உடல் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் ஒரு டெம்ட்டை உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கோம் அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க. ஏன் இந்த வார்த்தையை சொல்கிறேன் அப்படின்னா, சந்திரன், அதாவது நீங்கள் மீன ராசி, அந்த சந்திரன் மேலே ஒரு இருட்டு கிரகம் விரையாதிபதி மேலே உட்காரும்போது அந்த ஒளியை மறைக்கிறதுனால உங்களுக்கு மனசில் ஏதோ ஒரு சங்கடமான ஒரு ஃபீலிங்ஸை கொடுத்துட்டு இருக்குமே ஒளிய பெரிய பாதிப்பு இல்லை. இது எல்லாருக்குமே இருக்குமானா, எல்லா மீனராசி என்பவர்களுக்கு இந்த மாதிரி அமைப்பு இல்லை. சந்திரன் யாருக்கு வீக்காக இருக்கிறதோ அவர்களுக்கு இந்த பாதிப்பு இருக்கும். சந்திரன் எப்படி வீக்காக இருக்குது? சந்திரன் ஒளி இல்லாமல், உங்கள் பிறந்த ஜாதகத்தில் சந்திரன் ஒளி இல்லாமல் இருக்கக்கூடிய தன்மை. எப்படி ஒரு அமாவாசை நேரத்தில் சூரியன் சந்திரன் சேர்ந்து அந்த இடத்துல இருக்குது, அப்போது வெளிச்சம், அதாவது சந்திரன் ஒளி குறைவாக இருக்குதுன்னு அர்த்தம். அதே சமயத்தில் சந்திரனோட உங்கள் பிறந்த ஜாதகத்தில் அங்கே ராகு இருக்காரு அல்லது சனி இருக்குது. அப்போது இந்த சந்திரனோடு பாவ கிரகங்கள் இணைந்திருக்கும் போது கண்டிப்பாக உங்களுக்கு மனதில் குழப்பத்தை கொடுக்குங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. அப்பேற்பட்ட நிலை இல்லாத இந்த மீனத்துக்கு நன்மையே நடக்கும். நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ என்னதான் இருந்தாலும் புதிய விஷயம் அப்படின்னு இருக்கும்போது, இது ஒரு பொதுவான பலன்தான். புதிய விஷயம் என்று எடுத்துக்கொண்டால் ஒரு தடவைக்கு 2 தடவை கொஞ்சம் யோசித்து செயல்படுவது நல்லது என்பதை மைண்டில் வச்சுக்கோங்க. அதை ஏன் இதை சொல்கிறேன்னா, அந்த செவ்வாய் கோபகார கிரகம் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் உச்சமாக இருக்கார். 2ஆம் அதிபதி உச்சமாக இருக்குது, வலுவாக இருக்குது, ஸ்ட்ராங்காக இருக்குது, பொருளாதாரம் நல்லா இருக்குது, குடும்பம் ஓகே, வாக்கு ஓகே, திடமாக பேசுவீங்க, எல்லாமே ஓகே. ஆனால் இந்த மாத இறுதியில் பார்த்தீங்கன்னா, அதுவும் குறிப்பாக தை மாதம் 20ஆம் தேதி, பிப்ரவரி மாதம் 3ஆம் தேதி பார்த்தீங்கன்னா, அந்த செவ்வாய் பகவான் ராகுவோடு இணைகிறார். அப்போ தான் உங்களுக்கு பிரச்சனை, கோபம் எச்சாகும். அப்போ தான் அந்த பிற்பகுதி மட்டும் கொஞ்சம் கவனத்துடன் செயல்படணுங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க. கோபம் அதிகமாகும், சண்டை வரும், குடும்பத்தில் சண்டை வரும், தேவையில்லாத வாக்குவாதங்களை வரும். அப்போது தவிர்ப்பது நல்லது. யாராவது ஒருத்தர் கோபம் வருதுன்னா இன்னொருத்தர் கொஞ்சம் ஒரு கண்ட்ரோலில் இருந்துக்கிறது நல்லதுங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க. அவ்வளோதான். ஏன்னா செவ்வாயோட ராகு சேரப்போகிறார். குடும்பாதிபதியோட ராகு என்கின்ற ஒரு சர்ப்ப கிரகம் இணையப் போகிறது. வாக்காதிபதியோடு இணையப் போகிறது. பணத்தை கொடுக்கிறவனோட ஒரு ராகு, ஒரு அந்நியர் சேரப் போகிறார். அப்போ கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்கிறது மட்டும் ஞாபகத்தில் வச்சுட்டா போதும். மற்றபடி எந்த பிரச்சனையும் ஏற்படுத்த போவது இல்லை. சார், யார் கொஞ்சம் கவனமாக இருக்கணும்? யாருக்கெல்லாம் சனி புத்தி நடக்குது, சனி புத்தி நடக்கிறதோ அவர் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். யாருக்கெல்லாம் சுக்கிர புத்தி, சுக்கிரன் 8க்குரியவன், 8மாதிபதி, அவர்களுடைய புத்திநாதன் செயல்பட்டு கொண்டிருக்கிறோ அவங்கள இன்னும் கொஞ்சம் எச்சரிக்கையோடு இருப்பது சிறப்பு. மற்றவர்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை.
சார், வீடு வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கு இந்த மாதம் உகந்ததா? கண்டிப்பாக. ஏன்னா செவ்வாயின் சுக்கிரனும் லாபஸ்தானத்தில் தான் உட்கார்ந்துருக்கு. அதனால தாராளமாக வாங்கி கொள்ளலாம். வீடு வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கு எந்த தடையும் இல்லை. சுகஸ்தானத்தை பெருக்கிக் கொள்ளலாம். 6ஆம் அதிபதி கடன் நோய் எதிர்ப்பை தரக்கூடிய 6ஆம் அதிபதி லாபஸ்தானத்தில் இருக்கார். அப்போ கடன் கிடைக்கும், கேட்ட இடத்தில் கடன் கிடைக்கும். கடனால் பெரிய பிரச்சனைங்கிறது இல்லை. கடனால் பிரச்சனை இல்லை. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா 7ஆம் அதிபதி 11ஆம் இடத்தில் இருக்கிறது நல்லது. திருமணம், சுப காரியங்கள், இந்த மாதிரி உங்களுக்கோ அல்லது உங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கோ நடக்கக்கூடிய வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் உண்டு. சார், ஜென்மசனியில் திருமணம் நடக்காதா? நடக்கும், கண்டிப்பாக நடக்கும். நிறைய பேர்த்துக்கு ஜென்மசனியில் தான் திருமணம் நடக்கும். அப்போ 7ஆம் இடத்தில் ஒரு பாவ கிரகம் இருக்கிறது, உங்கள் ஜாதகத்தில் இருக்கிறது, அல்லது குடும்பஸ்தானத்தில் ஒரு செவ்வாயோ சனியோ இருக்கிறது, உங்கள் ராசியில் சனி இருக்கு, சில அவமானங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்போ கவனமாக இருக்கணும். அப்போ சனி எங்கே எல்லாம் இருக்கிறதோ, அது குடும்பஸ்தானத்தில் யாருக்கெல்லாம் குடும்பஸ்தானத்தில் சனி இருக்கிறதோ அவங்களெல்லாம் ஏதாவது ஒரு கஷ்டத்தை அனுபவிச்சிங்களான்னா கேட்டிங்கன்னா எஸ்ன்னு சொல்லுவாங்க. நோன்னு சொல்வதற்கு வாய்ப்பே இல்லை. இப்போ அட் ப்ரெசண்ட் யாருக்கு கொஞ்சம் அதிகமாக வலி இருக்கு? உங்கள் ஜனஜாதகத்தை எடுத்து வச்சு பாருங்க. கும்பத்தில் யாருக்கெல்லாம் ராகு இருக்கிறதோ, அல்லது கும்பத்தில் யாருக்கெல்லாம் செவ்வாய் இருக்கிறதோ, சனி இருக்கிறதோ, கும்பத்தில் சனி யாருக்கு இருக்கு, செவ்வாய் யாருக்கு இருக்கிறது, அவர்களுக்கெல்லாம் இப்போ ஏதாவது ஒரு இடைஞ்சல், ஒரு வலி இருந்து கொண்டு நிச்சயமாக இருக்கும். ஒரு டென்ஷன் கொடுக்காமல் இருக்காது. பாக்யாதிபதி உச்சபலத்தோடு இருக்கார். இந்த மாதம் முற்பகுதி சூப்பராக இருக்க போது. தந்தையால் அனுகூலம், ஆதாயம், அரசாங்கத்தின் மூலமாக அனுகூலம், ஆதாயம், அரசு சார்ந்த விஷயத்தில் நன்மை, ஒரு சிலருக்கு திடீர்னு ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய அமைப்புகள், அதிகாரம் கிடைக்கக்கூடிய அமைப்புகள், அட்மினிஸ்ட்ரேஷன், இதெல்லாம் கிடைக்கும். நல்லவைகள் நடக்கக்கூடிய ஒரு காலகட்டம் தான். அவசர முடிவுகளை மட்டும் எடுக்கக்கூடாது. நிதானம் இல்லாமல் செய்யக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு டேஞ்சரை கொடுக்கும். அவ்வளோதான். என்ன நிதானம்? டக்குன்னு கோவப்படுறது. இப்போ வேலை இடத்துல டக்குன்னு கோவப்பட்டு வேலை வேண்டாம், ஒன்றும் வேண்டாம், ரிசைனேஷன் கொடுக்கறது, இதெல்லாம் தப்பு. ஏன்னா டெம்ப்ட் பண்ணும். இந்த மீனராசி என்பவர்கள் அவசரப்பட்டு வேலையை விட்டுவிடக்கூடாது. சரி, அப்படியும் மாறணும் அப்படின்னு முடிவெடுத்து விட்டீர்கள் என்றால் இன்னொரு வேலையை அமைச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் மாறுவது புத்திசாலித்தனம் அப்படிங்கிறது சொல்கிறேன். ஏன்னா சந்திரன் மேலே இப்போ சனி இருக்கும் பொழுது குழப்பத்தை ஏற்படுத்தும், திருப்தி இருக்காது, அவ்வளோதான். சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்காது, அவ்வளோதான். மற்றபடி ஒன்றுமே இருக்காது. அப்போது வேலை அவசரப்பட்டு எந்த முடிவையும் எடுக்கக்கூடாது. செவ்வாய் உச்சபலம், அதுக்கப்புறம் செவ்வாய் ராகுவோட சேருகிறார் அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க. ஏன்னா செவ்வாய் தான் கோபத்தை வர வைக்கக்கூடிய ஒரு கிரகம், கோபக்கார கிரகம். அது யாரோட சேர்கிறார்? சுக்கிரனோட சேர்கிறார். 8ஆம் அதிபதி அட்டமாதிபதியோட சேருது. அப்போ ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. மற்றபடி உங்களுக்கு நெகட்டிவ் கிடையாது. இந்த கோபம், ஆக்ரோஷம், டக்குன்னு எடுக்கக்கூடிய முடிவுகள் தான் உங்களுக்கு பிரச்சனையை உருவாக்கும். மீனராசி என்பர்கள் அதில் கவனமாக இருக்கு. சண்டை வருதா, ஒருத்தர் சண்டை போட்டால் இன்னொருத்தர் அமைதியாயிருங்க, அப்போவே க்ளோஸ் ஆயிரும். ஆப்போசிட் சண்டை வந்துச்சுன்னா பெருசாக்கும். என்னைக்கோ நடந்த விஷயங்களை இப்போ அது தூண்டிவிடும். அப்போ அது பெருசு பண்ணும். இப்போ இதை மைண்டில் வச்சுட்டாலே மீனராசி என்பர்கள் பிரச்சனை இல்லை. 4 கிரகங்கள் லாபஸ்தானத்தில் இருக்கு. மகிழ்ச்சி, சந்தோஷம், செலவு செய்யக்கூடிய, குழந்தைகளுக்கு செலவு செய்யக்கூடிய, சுபகாரியங்களுக்கு சென்று வரக்கூடிய அத்தனை விஷயங்கள், நல்ல விஷயங்கள் நடக்கும். அதை நான் இல்லை என்று சொல்லவில்லை. ஒரு நல்ல தெய்வ வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கொண்டால் இந்த தை மாதம் 11ஆம் தேதி, ஜனவரி மாதம் 25ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை சூரிய பகவானுடைய ஜெயந்தி. ஸோ இந்த மீனராசி என்பர்கள் யாருக்கெல்லாம் அரசாங்க வேலைக்கு போகணும், அதில் தடை இருக்கிறது, அரசாங்க வேலையில் கிடைக்கல, அரசாங்கத்தில் ப்ரமோஷன் கிடைக்க மாட்டேங்குது, இடமாற்றம் கிடைக்க மாட்டேங்குது, அரசு ரீதியில் பிரச்சனை யாருக்கெல்லாம் இருக்கிறதோ,
யாருக்கெல்லாம் தகப்பன் சார்ந்த விஷயம், தகப்பன் வர்க்கம் சார்ந்த விஷயத்தில் பிரச்சனை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறதோ, யாருக்கெல்லாம் கடன் அதிகமாக இருக்குது, எதிர்ப்பு அதிகமாக இருக்குது, வம்பு வழக்கு, கோர்ட்டு கேஸ் அப்படிங்கிற விஷயங்கள் அதிகமாக இருக்கிறதோ, யாருக்கெல்லாம் ஒரு நல்ல வேலை கிடைக்கல அப்படின்னு நினைத்து கொண்டிருக்கிறீர்களோ அவர்கள் எல்லாம், அல்லது யாருக்கெல்லாம் சூரிய புத்தி நடந்து கொண்டிருக்கிறதோ அன்றைய தினம் நவ கிரகத்தில் இருக்கக்கூடிய சூரிய பகவானை சென்று வழிபடுவது, அதுவும் சிகப்பு நிற வஸ்திரத்தை அணிவித்து சிகப்பு மலர்களால் அர்ச்சனை செய்து 9 நெய் தீபத்தை ஏற்றி வழிபட்டீர்கள்னா நிச்சயமா உங்களுக்கு நல்லது நடக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது.